ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபா கிரோ லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்தியன் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை. நான் 3 மணிக்கெல்லாம் எழும்பி நேற்று போட்டிருந்த கோலம் எல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே தட்டி கூட்டி எடுத்துட்டு, அதே மாதிரி நிலவாசலையுமே நல்லா கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு மிச்ச வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பூவை மாஞ்சி கொண்டு வச்சாச்சு. அதுக்கு பிறகு சாமி அறையில் வளமையாக செய்கிற வேலைகள் தான். பழைய திரி எல்லாம் எடுத்து போத்தலுக்க போயிட்டு புது திரி எல்லாம் மாற்றி அதே மாதிரி எண்ணெய் எல்லாமே ஊற்றி எல்லாம் வச்சாச்சு. பூஜை அறையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வர நிலைவாசல் காஞ்சிடும். ஸோ நிலைவாசலுக்கு கோலம் போட்டுட்டேன். இன்றைக்கு நான் போட்ட கோலம் இப்படித்தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த உருளி ஒரு மண் உருளி. ஏற்கனவே இந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. ஒரு ஆஷ் கலர் பெயிண்ட் அடித்த உருளி. ஸோ நான் அதை ரீபெயிண்ட் பண்ணியிருக்கேன். வேறு பெயிண்ட்டுகள் வாங்கி அதில் பெயிண்ட் பண்ணி சும்மா ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்குறேன். பார்க்கவே நல்ல க்யூட்டாக இருந்தது. ஸோ இன்னுமே கொஞ்சம் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையுமே செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த நிலைவாசலில் இருக்கிற முதலாவது ஸ்டெப் சீமந்தால பூசணும். ஸோ அந்த வேலையுமே நாளைக்கு சில வேலை செய்யக்கூடும். உருளிக்கெல்லாம் பூ வச்ச பிறகு பூஜை அறையிலையுமே பூ வச்சுட்டேன். அதுக்கு பிறகு நிலைவாசல்லையுமே பூவெல்லாம் வச்சாச்சு. இன்றைக்கு நான் 3 மணிக்கு எழும்பினேன். ஆனால் 5:15 இன்றைக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் நான் ஏற்றிட்டேன். ஸோ இன்றைக்கு தான் நான் சரியான டைமுக்கு ஏற்றிருக்கிறேன். வளமையாக நான் தீபம் ஏற்றுற நேரம் ஒற்றை தீபத்தால் தான் எல்லா தீபமுமே ஏற்றுறேன். அதுவுமே விளக்கில் தூக்கி எடுத்து தான் தீபம் ஏற்றுறேன். அம்மா சொன்னவ இப்படி தீபம் ஏற்றக்கூடாது, விளக்கை எடுத்து அதிலே வச்சு தான் தீபம் ஏற்றணும். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் சுட்டியில் எண்ணெய் எதுவும் விடாமல் அந்த திரியை மட்டும் எண்ணெயில் நினைச்சிட்டு அப்படியே தீபம் எல்லாமே ஏற்றினவையோ. ஸோ நானும் இன்றைக்கு அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். சுட்டிக்குமே பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக இன்றைக்கு இன்னுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் சுட்டி அதுகளுக்கு. அடுத்த வீடியோக்களில் அதெல்லாம் வரும். வீடியோவுக்கு பார்க்க நல்லா இருக்கணுமன்றதுக்காக ஸோ சின்ன சின்ன வேலைகள் செய்கிறேன். தீபம் எல்லாம் ஏற்றின பிறகு என்னோடய நிலைவாசல் இப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு 3 மணிக்கு எழும்பி எல்லா வேலையுமே செய்து கோலமும் போட்டு 5:15 பிரம்ம முகூர்த்த தீபமுமே நான் ஏற்றிட்டேன். 6 மணிக்கு பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ நிறைய நாளைக்கு பிறகு நான் இன்றைக்கு 5:15 தீபம் ஏற்றிருக்கிறேன். முதல் கோலம் போடாத டைம் எல்லாம் நான் கரெக்டாக அந்த டைமுக்கு தீபம் ஏற்றிடுவேன். கோலம் போட வலிக்கிட்டோன்னு கொஞ்சம் கோலம் போட எனக்கு டைம் எடுக்கிறது. ஸோ தீபம் ஏற்றுறதுக்கு 6 மணி 6:30 ஆகிடும். ஆனால் இன்றைக்கு கோலமும் போட்டு 5:15 தீபமுமே ஏற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. ஏனென்றால் நான் 5:15 தீபம் ஏற்றிட்டேன். அதை விட 2-3 நாளாக இப்போ தொடர்ந்து இங்கே மழை பெய்யுது. இன்றைக்குமே விளக்கெல்லாம் வச்சு முடிய 7 மணிக்கு மழை பெய்ய வலிக்கிட்டு. ஸோ இன்னுமே மழை விட இல்லை. மழை வந்தால் வீட்டில் இருக்கணுமென்றதான் என்ற ஆசையே. இருந்தாலுமே நிறைய காலமாக நான் வேலைக்கு போனதால் மழை டைம்லையுமே நான் வேலைக்கு தான் போவேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மழைக்கு வீட்டில் நிற்கிறது. மழை வந்தாலே வேலைக்கு போகிறத விட வீட்டில் இருக்கத்தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் மழைக்கு இப்போ வீட்டில் இருக்கிறது. கிளைமேட்டுமே நல்லா இருக்குது. ஸோ வெளியே எங்கேயுமே போக இல்லாத வீட்டுக்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. சஸ்விதாவை ஸ்கூலுக்கு ஏற்றி இறக்குறதால எனக்கு டைம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறபடியால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. சாட்டர்டே சண்டேன்னு சொல்லி சொன்னால் சஸ்விதாவுக்கு ஸ்கூல் இருக்காது. அதனால் எனக்கு டைம் அங்கே கிடைக்கும். அதை விட முக்கியமானது யூடியூபுக்கு வீடியோ அப்லோட் ஆகவே 3-4 மணித்தியாலையும் இருக்குது. ஸோ எனக்கு எல்லாமே நைட் 11 மணி 12 மணி ஆகுது வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு. அதனால தான் என்னால் நேற்று வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ போட இல்லாமல் போயிட்டு. ஸோ நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் நைட் 12 மணிக்கு தான் அப்லோட் ஆகியிருக்குது. ஸோ நான் நித்திரை ஆகிட்டேன். அதால் தான் இன்றைக்கு மார்னிங் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன்.
எனக்கு வந்து அண்டைக்கு செய்கிற பூஜை வீடியோ வந்து அண்டைக்கு கொடுக்கணுமன்றது தான் என்ற விருப்பம். ஸோ நான் வந்து இவ்வளோ நாளுமே அப்படித்தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நேற்று வந்து கொஞ்சம் பிழைச்சிட்டுது. ஸோ இனி வந்து அண்டையான் வீடியோ வந்து உங்களுக்கு அண்டைக்கே வரும். தீபாராத்தி காட்டி முடிய நிலைவாசலுக்கு ஊதுபத்தி காட்டுறேன். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் எல்லா பொருளுமே ப்ரைஸ் கொடுத்தேன். இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பொருள்களை தான் நான் வாங்குறது. ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வீட்டை வந்து அலங்கரித்து வச்சுருந்தா அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். இந்த உருளி கூட ஒரு பழைய உருளி தான், மண்ணில் செய்தது. ஸோ இந்த உருளியை வந்து நீங்கள் முதல் வீடியோக்களை வந்து பார்த்துருப்பீங்க. அதையே வந்து நான் பெயிண்ட் பண்ணி இப்படி ஆக்கியிருக்கிறேன். முதல் இருந்ததை விட இப்போ பெயிண்ட் பண்ணின பிறகு உருளி வந்து பூவும் வைக்க உண்மையாலுமே பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த உருளி காசு கொடுத்து பொருட்களை வந்து வாங்குறத விட இதே மாதிரி விலை குறைந்த பொருள்களை வந்து வாங்கி அதை வந்து டெக்கரேட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கும். அதை விட டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் நான் வந்து இப்படியான ஆர்ட் ஒர்க்குகள் வந்து செய்து கொண்டிருப்பேன். அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். ஸோ அதே மாதிரி ஒரு மன நிறைவாகவுமே இருக்கும் எங்களுக்கு. நிலைவாசலுக்கு ஊதுபத்தி காட்டிட்டு பூஜை அறைக்குமே ஊதுபத்தி காட்டுறேன். என் வீடியோ வந்து ஐஃபோனில் வந்து ஷூட் பண்ணினது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். முதல் வந்து என்னோடய வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்காது. ஸோ இப்போ வந்து கிளாரிட்டியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்தவரையில் எந்த ஒரு வேலையுமே தெரியாதது இருக்கக்கூடாது. எதையுமே நாங்கள் வந்து தெரியாட்டியுமே கற்றுக்கொள்ளணும். நிறைய பேர்ட்ட வீடியோ பார்த்துருக்குறேன், இப்படியெல்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்குமே முதல் வந்து நான் இப்படி செய்வேனான்ற ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பெயிண்ட் வாங்கி பெயிண்ட் பண்ணினேன். ஸோ பார்க்கவே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. இன்னுமே சின்ன சின்ன சுட்டிகளுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோக்களில் வந்து நீங்கள் அதையுமே பார்ப்பீங்க. யாருமே எதுவுமே தெரிஞ்சு கொண்டு வரதில்லை. எதையுமே நாங்கள் வந்து விருப்பத்தோடு கற்றுக்கொள்கிற நேரம் தான் ஒரு அனுபவம் வந்து எங்களுக்குள்ளே வரும். ஸோ நாங்கள் வந்து எதையுமே தெரியாதுன்னு இருக்காமல் எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளுவோம். இதே மாதிரி இன்னும் ஒரு மண் உருளி வாங்கி பெயிண்ட் பண்ணிவிட்டு அங்கால வாசல்லையுமே வைக்கணும் வந்து தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதுவுமே செய்திருவேன். ஊதுபத்தி காட்டி முடிய நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டுறேன். மார்னிங் ஈவினிங் 2 டைமுமே வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறது நல்ல. அதுவும் பால் சாம்பிராணி போடுறது இன்னுமே நல்ல. இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் என்னோடய கொப்பியில் நான் இந்த வருடம் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும் வந்து எழுதியிருந்தேன். நான் எழுதின எந்த விஷயம் வந்து நடக்குதோ இல்லையோ தெரியலை, ப்ரொடக்டிவாக இருக்கணும் வந்து எழுதினது மட்டும் கரெக்டாக நடக்குது. மே மாதம் ஆகிட்டுது. ஸோ டைமே இருக்கிறது இல்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அதுவும் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலேருந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி திங்க் பண்ணி அதுக்கான வேலைகள் வந்து போய்கொண்டே இருக்குது. அதோடு சேர்த்து 3:45 எழும்பிடணும் வந்து எழுதி வச்சுருந்தேன் நான். இருந்தாலுமே இப்போல்லாம் 3 மணிக்கு எழும்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்குமே அதுதான் பிடிக்கும். ப்ரொடக்டிவாக இருக்கணும், எப்போவுமே சோர்ந்து போயிருக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இனியுமே ஒரு துறையில் வந்து நாங்கள் சாதிக்கணும் வந்து கட்டாயம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஹார்ட் ஒர்க் இல்லாட்டிக்கு அந்த துறையில் வந்து நாங்கள் சாதிக்க முடியாது. 2 நாளாக என்கிட்ட ஃபோனுமே இல்லை, ஃபோன் வந்து பலதாயிட்டு. ஸோ யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடலைன்ற மாதிரி தான் எனக்கு டென்ஷனாகவே இருந்தது. இப்போ வந்து அக்காட்ட வந்து ஃபோன் வாங்கி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. ஸோ அதில் வந்து மூவ் ஆன் ஆகி கொண்டே இருக்கணும். எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணின பிறகு சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருந்த 2-3 பேர் இருந்தாலுமே கொஞ்சம் கவலையாகத்தான் இருந்தது. ஆனாலுமே நான் வந்து இன்னுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னுமே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணுன்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஆசைப்பட்டு ஓப்பன் பண்ணினதான் இந்த யூடியூப் சேனல். அதனால் வந்து நல்லதோ கெட்டதோ நான் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கிறேன். சாம்பிராணி நிலைவாசலுக்கும் காட்டிட்டு பூஜை அறைக்குமே சாம்பிராணி காட்டிட்டேன். அதுக்கு பிறகு நிலைவாசலுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுறேன். வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனாலுமே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் வீடியோ போட்ட பிறகு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி தொடர்ந்து வந்து உங்களுக்கு பூஜை வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், விலாக்ஸ் எல்லாமே வரும்.
நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி காட்டின பிறகு பூஜை அறைக்குமே கற்பூர ஆராத்தி காட்டிட்டேன். இன்றைக்கு வந்து என்னோடய கோலம் எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்கள். என்னோடய பூஜை அறையுமே எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். கற்பூர ஆராத்தி காட்டின பிறகு பிரம்ம முகூர்த்த தீபத்தால் வந்து ஆராத்தி எடுக்கிறேன் சாமிகளுக்கு. அதே மாதிரி நிலைவாசலுக்குமே அந்த தீபத்தால் வந்து ஆராத்தி எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இப்படித்தான் இருக்குது. இருந்தாலுமே இன்றைக்கு வந்து வழமையை விட நான் நேரத்துக்கு வந்து 5:30க்குள்ளே வந்து தீபம் ஏற்றிட்டேன். அது வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்துக்குமே நான் அகல் விளக்குத்தான் வச்சுருந்தேன். நான் அது வந்து ஆயில் வந்து லீக் ஆகுமென்றபடியால் பித்தளை விளக்கு மாற்றிருக்கிறேன். அது வந்து பார்க்குற நேரம் வந்து மங்களகரமாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்னுடைய வீடியோக்கான பதிவு இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். என்னோடய நிலைவாசல் பூஜை எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கட்டாயம் தேவை. பூஜையில் வந்து ஏதாவது பிழைகள் இருந்தாலுமே உங்களோட கமெண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து அடுத்த தரம் வந்து அதை சரியாக செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றணும் வந்து இது வரைக்கும் ஏற்றாமல் இருந்தால் இந்த வீடியோ வந்து அவைகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவைகளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னோடய வீடியோ ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வாராக்களுக்கு தெரியும். நானுமே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கு என்னோடய வீடியோக்கான பதிவு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ தொடர்ந்து வந்து உங்களுக்கு எல்லா விதமான வீடியோஸுமே வந்து கொண்டு இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.